இலங்கை வரலாற்றில் பெண் தலைமைத்துவத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கட்சி மலையக கட்சி, இந்த புரட்சிகர மக்கள் சக்தி. இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டது எங்களுடைய மலையக பெண்களுக்கும் ஒரு பெரும் பெருமையாக இருக்கும் என நினைக்கிறேன். தேர்தல் ஆணைக்குழு கொடுத்திருக்கும் இந்த அங்கீகாரம் என்னை போல சுயேட்சையாக, சுயாதீனமாக, நேர்மையாக இயங்க நினைக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும், அதே போன்று அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு பெரும் வாய்ப்பாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தவிர்க்க முடியாத காரணத்தினால் எங்களுடைய கட்சி புரட்சிகர மக்கள் சக்தி இதுவரை காலமும் நுவரெலியா மாவட்டத்தில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தது. இனி எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் எங்களுடைய கட்சி இயங்கும். தேர்தல் காலங்களில் மட்டும் கூட்டணிகள் உருவாகின்றன, மக்களுக்கான கூட்டணிகளாக தெரியவில்லை. தேர்தல் காலங்களில் வாக்குகளை சேகரிப்பதற்காக மட்டும்தான் இந்த கூட்டணிகள் இருக்கின்றன. எனது தந்தை அமரர் சந்திரசேகரன் அவர்களுடைய கட்சியை சதியினால் கைப்பற்றி இருக்கலாம், ஆனால் மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மதியினால் நாங்கள் புரட்சிகர மக்கள் சக்தியை உருவாக்கி இருக்கிறோம்.